ஹலோ செல்ல பிள்ளைங்களா, உங்களுக்கு சுவையாக கோதுமை தோசையும் தக்காளி சட்னியும் பிள்ளைங்களா. நான் கரண்டியால் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் கிளாஸால் எடுத்திங்கன்னா 4 கிளாஸ் கோதுமை மாவுக்கு 1 கிளாஸ் ரவா போடுங்க. நல்லா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பில்லை, ஒரு பச்சை மிளகா. எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சட்டியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு இந்த வெங்காயம், கருவேப்பில்லை, பச்சை மிளகாயெல்லாம் லேசாக தான் வதங்கணும். வதங்கினதும் மாவில் கொட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நல்லா கல் காஞ்சதும் இப்படி தோசையை ஊற்றி மேலே நெய்யை போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சுவையான கோதுமை தோசை ரெடி. தக்காளி சட்னிக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு 5-6 பச்சை மிளகா, அரைக்கட்டு கொத்தமல்லி, 3 தக்காளி. முதல்ல தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா ஒரு 3/4 பதம் வரும்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை போட்டு கொத்தமல்லி ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக தான் வதங்கணும். ஒரு பெரட்டிட்டு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரன்னு அரைச்சிட்டு கடுகு, கருவேப்பிலை தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடிங்க. இந்த தோசையும் சட்னியும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைகளா. வாழ்க வளர்க. பாய் பிள்ளைகளா.